அமைச்சரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து ஸ்னேகாவை போட்டு நல்லா பலார்னு ஒரு அறை விட்டு அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த டாக்டர் தொழிலே நீ இருக்கக்கூடாது, அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ஸ்னேகா அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் வேண்டாங்க, சொன்னால் கேளுங்க, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதெல்லாம் மன்னிக்க முடியாது. இங்கே பாருங்கள், உங்களை போனால் போதுன்னு விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா இந்த பொண்ணு பண்ண வேலைக்கு இவ்வளோ உடனே உள்ளே தள்ளிட்டுருப்பேன், உங்கள் மூஞ்சுக்காக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. ஸ்னேகாவை மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதனால ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த சிந்து தான். அந்த சிந்துவை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளை நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து எங்கள் சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. டாக்டரே உனக்கு வந்து மறுபடியும் வேலை கிடச்சிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சிந்து, நீ பண்ண வேலையால் தான் இப்போ இவ்வளோ வரைக்கும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. அந்த ஸ்னேகா பண்ண துரோகத்தால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சிவா. அடுத்து வந்து இங்கே ஸ்னேகா என்ன பண்ணுறாங்க, மகா வந்து சந்திக்கிறாங்க. நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. ப்ளீஸ் ஆண்டி, என்னையும் சிவாவையும் சேர்த்து வைங்க ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. மகாவும் சரின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு, சரி உன்னை விடமாட்டேன், நீ கவலைப்படாத, உன்னையும் சிவாவையும் நான் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன், நீ தான் என் மருமகன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. அதனால் ஸ்னேகா மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை சிவாவுக்கு வந்து ஸ்னேகா வந்து கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சிவா வந்து டோட்டலாக வந்து ஸ்னேகாவை அவாய்ட் பண்ணுறாரு. இதனால ஸ்னேகா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து வண்டியில் போயிட்டே இருக்காரு. திடீர்னு யாரும் வந்து மோதுற மாதிரி வராங்க. பார்த்தா வந்து அங்கே வராரு ஸ்னேகாவோட அந்த ஆள் வந்து அங்கே வராரு. அந்த மிரட்டுற ஆள் அந்த மகேஷை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இவர் வந்து ஸ்னேகாவோட வந்து வந்து கூட படித்தவர் தானே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து பேசுகிறாரு. உடனே சிவா எதுக்கு எங்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்படின்னோடனே, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம் சார், நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஸ்னேகாவோட அப்படின்னு சொன்னோடனே, உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியுமா, இன்னொரு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஸ்னேகாவுக்கு நீங்கள் 2வதுல வரல அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், முன்னாடி ஒருத்தனை விரும்பினா, அதுக்கப்புறம் 2வதுல வர, அதனால் ஸ்னேகா இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னோடனே, நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா நீங்கள் ஸ்னேகா கிட்டே கேட்டுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. உடனே வந்து ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி, உண்மையை சொல்லு, நீ ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்ணியா அப்படின்னோடனே, அது வந்து நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துச்சே, நானும் பார்க்குறேன், நீ சாதாரண ஆளே கிடையாது போட்டிருக்கே, நீ நிறைய பொய் சொல்லியிருக்கேன் என்கிட்ட, உன் கேரக்டர் வைஸும் இவ்வளோ மோசமாக இருந்திருக்கு, இதை தெரியாமல் நான் லவ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாள் வந்து நீ வந்து இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ண நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய துரோகத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கேன்றது இப்போ தான் எனக்கு தெரிய வருது, இதுக்கப்புறம் உன்னை பார்க்குறது பேசுறது எல்லாமே பேஸ்ட்டு அப்படி சொல்கிறாரு. இதை கேட்டு ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்பா, அவனை ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா, இதுக்கப்புறம் அவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுப்பா, இது வரைக்கும் நான் லவ் பண்ண விஷயத்தை தான்ப்பா சொன்னான், ஆனால் நான் வந்து அவனை இந்த மாதிரி உலகத்தை விட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுற விஷயத்த சொல்லலைப்பா, சொல்லியிருந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதனால் அவனை சும்மாவே விடாதீங்கப்பா, எல்லா விஷயமும் மொத்தமாக வந்து தெரியறதுக்குள்ளே சிவாக்கு இவன் கதையை முடிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு அவரும் சொல்லிடுறாரு. அடுத்து வந்து இங்கே சிவா ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காரு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. ஸ்னேகா பண்ண பொய்கள், ஸ்னேகா சொன்ன விஷயங்கள் எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. உண்மையிலே நான் ஸ்னேகா விரும்பினது எவ்வளோ பெரிய தப்பு, நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ சிந்து வராங்க. டாக்டரே அப்படின்றாங்க, நான் ரொம்ப பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன், ஸ்னேகா விரும்பின்றாங்க, எனக்கு தான் தெரியுமே டாக்டரு, நீ விரும்பினது தப்பு கிடையாது, அவள் உன்னை ஏமாத்துறது தான் தப்பு அப்படின்றாங்க நம்ம சிந்து.